சீ, நம்ம டேபிள்ல ஏன் ஏதோ வழவழன்னு இருக்கு? பாரு, அது மினுமினுக்க ஆரம்பிக்குது. பாருங்க, நம்ம கிட்ட ஷின் மான்ஸ்டர்ஸ் மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கு. இத நம்ம கரெக்டா நைட் 3 மணிக்கு ஓபன் பண்ண போறோம். நம்ம கிட்ட ஷின் டேல்ஸ் மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கு. இவனுக்கு எங்க இருந்து லேசர் வந்துச்சு? அப்புறம் நம்ம கிட்ட ஷின் சோனிக் மிஸ்ட்ரி பாக்ஸும் இருக்கு. காய்ஸ், இது உங்களை கடிக்க பாத்துச்சு. அப்புறம் ஷின் ஏமி பாக்ஸும் இருக்கு. என்ன மட்டும் வேணும்? சி மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஒரு கிஸ். அப்புறம் ஷின் நக்கிள்ஸ் மிஸ்ட்ரி பாக்ஸும் இருக்கு. ஷின் நக்கிள்ஸ், அமைதியா இரு. இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ல உசுரோட ரொம்ப கோபமா ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த சுத்தியலை வச்சு இப்போவே இந்த பூட்டை எல்லாம் உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சாரி காய்ஸ், எனக்கு யாரோ கால் பண்றாங்க. இருங்க, ஷின் சோனிக் கால் பண்றான். அட்டெண்ட் பண்ணி பாப்போம். லைக்ஸ் வராம சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ணீங்க, நான் வந்து உங்களை சாப்பிட்டுருவேன். அவ்வளோதான், நம்ம காலி. அமைதியாயிரு, பயப்படாத. காய்ஸ், எங்களுக்கு உங்க ஹெல்ப் வேணும். ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு 15,000 லைக்ஸ் போடுங்க. அப்போதான் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். நாமும் உசுரோட இருக்க முடியும். இப்போதைக்கு ஷின் சோனிக் மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ணலாம். உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். காய்ஸ், இங்க பாருங்க, ஏதோ சூப்பரான கூலிங் கிளாஸ் இருக்கு. இது எதுக்கு இங்க இருக்கு தெரியல, நான் போட்டு பாக்குறேன். இரு. இது சாதாரண கிளாஸ் தான். இதுல ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல. பாரு, இங்க ஏதோ எழுதி இருக்கு. ஷின் சானிக் படமும் இருக்கு. இங்க லைட்ட ஆஃப் பண்ணுன்னு எழுதி இருக்கு. ஒருவேளை இருட்டுல தான் இது வேலை செய்யுமோ? செக் பண்ணி பாப்போம். இப்போ லைட்ட ஆஃப் பண்ணனும். வாவ் காய்ஸ், எனக்கு எல்லாம் தெரியுது. இருட்டுலயும் தெரியுது. இது நைட் விஷன் கிளாஸ். எவ்வளவு சூப்பரா இருக்கு. பகல் மாதிரி வெளிச்சமா இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. காய்ஸ், நீங்களும் இத போட்டு பாருங்க. இப்படிதான் காய்ஸ் நைட் விஷன் கிளாஸ் வேலை செய்யுது. எனக்கும் எவ்ஜனுக்கும் ஒண்ணுமே தெரியல. என்னை ஏதோ தொட்டுச்சு. நீயா அது? இல்ல, என்னையும் ஏதோ தொட்டுச்சு. நீயா? காய்ஸ், எங்களுக்கு பின்னாடி யாரையாவது பாத்தீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, லைட்ட போடு. இல்ல. ஐயோ சாரி காய்ஸ், உங்க கிளாஸ கழட்ட மறந்துட்டேன். வெளிச்சத்துல இத வச்சு பார்க்க முடியாது. சரி, இத ஓரமா வச்சுட்டு மிஸ்ட்ரி பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். காய்ஸ் பாருங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. ஏதோ மேஜிக் பானை. சூப்பர். இப்போ நாம மேஜிக் பண்ண போறோம். இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. அத நல்லா படிச்சு பாப்போம். நமக்கு ஒரு பானை வேணும், அது இருக்கு. அப்புறம் சில பொருட்களும் வேணும். ஒருவேளை அது உள்ளேயே இருக்குமோ? ஒன்னும் இல்லையே. அப்புறம் எப்படி மேஜிக் பண்றது? சரி, நாம ஏதோ எலிக்சரை கண்டுபிடிக்கணும். சரி, இங்க எலிக்சர் இருக்கு. இதுவா? ஆமா, சூப்பர். சரி, அங்க ஏதாச்சும் பிங்க் கலர் பவுடர் இருக்கான்னு பாரு. சரி, இதுவா? ஆமா, சூப்பர். அப்புறம் நமக்கு ஒரு மேஜிக் இறகு வேணும். ஆமா, இறகும் இங்க இருக்கு. சூப்பர், மேஜிக் பண்ணலாம். இது எல்லாத்தையும் இந்த பானையில கலக்கணும். சரி காய்ஸ், வாங்க மேஜிக் எலிக்சரை எடுத்து பானையில ஊத்துவோம். இது போதும்னு நினைக்கிறேன். மேஜிக் பவுடரை ஓபன் பண்ணி கொட்டுவோம். இதுவும் போதும்னு நினைக்கிறேன். கடைசியா மேஜிக் இறகு. மேஜிக் எங்க? ஹலோ, பானை என்ன ரிப்பேர் ஆயிடுச்சா? ஒருவேளை கலக்கி விடணுமோ? வேலை செய்யல காய்ஸ், வரல. சரி, இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா பாப்போம். நாம ஏதாச்சும் தப்பா பண்ணி இருப்போமோ? பொருட்களை எடுத்தோம், பானையில கலந்தோம். பாருங்க, மேஜிக் குச்சி. நான் அதை பார்க்கவே இல்ல. நமக்கு மேஜிக் குச்சி வேணும். அப்போதான் மேஜிக் பண்ண முடியும். பாரு, ஒருவேளை அது அங்க இருக்கான்னு. ஆமா, நான் முதல்ல கவனிக்கல. இதோ இருக்கு. வா, மேஜிக். காய்ஸ், ஏதோ நடக்குது. ஒளிஞ்சுக்கலாம்.
என்ன ஒரு வெடிப்பு! பாரு, இங்க ஷின்சோனிக் பொம்மை இருக்கு. அப்போ மேஜிக் பானை நமக்கு ரேண்டமா ஒரு ஷின் மான்ஸ்டர் பொம்மையை கொடுத்திருக்கு. நமக்கு லக் ஷின்சோனிக் கிடைச்சிருக்கு. சூப்பர்ல! பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கா. ஏன் பயப்படுற? இது வெறும் பொம்மை தான், பாரு. அது என்ன கடிக்க பார்த்துச்சு. பாரு, அது ஓடுது. சரி விடுங்க காய்ஸ், மிஸ்ட்ரி பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, ஏதோ இருக்கு. காய்ஸ் பாருங்க, இது என்னது? என்ன ஆச்சு? இது சாப்பாட்டு பாக்கெட். ஷின்சோனிக் பிரேக்ஃபாஸ்ட்னு எழுதி இருக்கு. உள்ள ஏதாச்சும் டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வேற பசிக்குது. சரி ஓபன் பண்ணு. என்ன ஆச்சு? காய்ஸ், இந்த பாக்கெட்டுக்குள்ள மூளை இருக்கு. பாருங்க. சரி, தட்டி பாக்குறேன். ஓ, கொஞ்சம் இரு. இது நிஜ மூளை இல்லடா. ஏன் இப்படி கத்துற? இது பொம்மை, சாஃப்டான ஸ்குவிஷி. ஷின்சோனிக் மூளையத்தான் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுவான்னு நினைச்சிட்டேன். இந்தா பிடிச்சுக்கோ, இதை இழுத்து பாப்போம். எவ்ஜென், என்னடா ஏன் இவ்வளவு வேகமா இழுத்த? நீதானே இழுக்க சொன்ன. அதுக்குன்னு இப்படியா? உன்னால நம்ம மூளை வெடிச்சிருச்சு. பாக்ஸ்ல பாப்போம், ஒருவேளை இன்னொன்னு இருக்கான்னு. சரி, அங்க பல்லோட ஏதோ வாய் இருக்கு. கண்டிப்பா லைக்ஸ் போட்டு சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ணுங்க, இல்லனா உங்களை சாப்பிட்டுருவேன். நீ எப்படி அதை பண்ணுவ? நீதான் சாஃப்ட் பொம்மையாச்சு. ஷின்சோனிக் பொம்மை பாக்ஸ கிழிச்சிருச்சு. அமைதி அமைதி, ரிலாக்ஸ். பாப்போம், ஒருவேளை காய்ஸ் எல்லா லைக்ஸும் போட்டிருப்பாங்க. நாம இப்போவே சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ணலாம். பாரு, இன்னும் 10,001 லைக்ஸ் வரணும். நம்ம கதை முடிஞ்சது. நம்மள சாப்பிட்டுருவாங்க. காய்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. எங்களை சாப்பிட்டுட்டா எங்களால இந்த மாதிரி சூப்பர் வீடியோஸ் போட முடியாது. காய்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உங்க லைக் மூலமா அந்த சிவப்பு சைனை உடைச்சிட்டீங்க. சரி, இப்போதைக்கு வேற பாக்ஸ ஓபன் பண்ணலாம். சின்ன கில்ஸா இருக்கட்டும். இந்த பாக்ஸ் பழசை விட ரொம்ப வெயிட்டா இருக்கு. சரி காய்ஸ் பாருங்க, இங்க மண்ணு இருக்கு. இது வெறும் மண்ணு இல்ல, இது ஷின் நக்கிள்ஸோட சமாதி. ஆமா காய்ஸ், இந்த மண்ணுக்கு அடியில ஷின் நக்கிள்ஸ புதைச்சிருக்காங்க. எவ்ஜென் பாரு, ஏதோ வெளியே வர பாக்குது. இது ஜாம்பி ஷின் நக்கிள்ஸ். ஓடு. இரு இரு, இந்த கை அசையறத நிறுத்திடுச்சு. ஏதோ விசித்திரமா நடக்குது. சரி, இத தொட்டு பாப்போம். ஓ, இது நிஜ கை இல்ல, இது பொம்மை. ஆமா காய்ஸ், இது ஷின் நக்கிள்ஸ் பொம்மை. உள்ள ஏதோ இருக்கு. சரி, இத எப்படியாவது ஓபன் பண்ணணும். சரி, ஓபன் ஆயிடுச்சு. உள்ள ஏதோ இருக்கு. காய்ஸ் பாருங்க. சரி, இது ஷின் நக்கிள்ஸோட பார்ட்ஸ். இத ஒன்னா சேர்ப்போம். ஆனா இங்க சில பார்ட்ஸை காணோம். ஒருவேளை கையில ஏதாச்சும் இருக்கா? சரி, ஆமா, இங்க ஏதோ மூடி இருக்கு. இது என்ன? இங்க பச்சை கலர் ஸ்லைம் இருக்கிற பாக்கெட் இருக்கு. உள்ள ஏதோ பாட்டு இருக்கு. எடுப்போம். பார்க்கவே கேவலமா இருக்கு. ஜாம்பியோட சளி மாதிரி இருக்கு. சரி, ஹப், இந்தா பிடி. சரி வா, உடம்போட தலையை சேர்ப்போம். கால் கையை வைப்போம். இப்போ ஷின் நக்கிள்ஸ் பொம்மை ரெடி. சூப்பரா இருக்குல்ல? அப்போ இவன் உசுரோடவா இருந்தான். சரி, இன்னும் ஏதாச்சும் தோண்டி பாப்போம். சரி பாருங்க காய்ஸ், இங்க ஏதோ பாக்கெட் இருக்கு. நக்கிள்ஸ் படம் போட்டிருக்கு. சரி, எடுப்போம். பிஸ்கட் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இது ஷின் போர்ஷன் எழுதி இருக்கு. இது சாதாரண வெர்ஷனை ஷின் மான்ஸ்டரா மாத்துமா? நாம இத சாப்பிட போறது இல்ல. நாம ஏன் ஷின் மான்ஸ்டரா மாறணும்? ஏன் சாப்பிட கூடாது? வா, இது சூப்பரா இருக்கும். நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். ஓ இஷ்டம், ஆனா நான் ட்ரை பண்ணுவேன். சரி, பிஸ்கட்டை எடுப்போம். வாசனை சூப்பரா இருக்கு. ஜிஞ்சர் பிஸ்கட். சரி, சாப்பிட்டு பாப்போம்.
ஏதோ நடக்குது. நான் ஷின் மான்ஸ்டரா மாறிட்டேன். இவன் இப்போ என்ன சாப்பிட போறான். நான் பழையபடி மாறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓடிடணும். இருடா, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். நான் பழையபடி வந்துட்டேன். இந்த பாக்ஸ்ல வேற என்ன புதைச்சு வச்சிருக்காங்கன்னு பாப்போம். இங்க ஏதோ ஹார்ட்டா இருக்கு, பெருசாவும் இருக்கு. வெளியே எடுப்போம். எடு. இங்க ஏதோ சேஃப் இருக்கு, இத ஓபன் பண்ணுவோம். இது மூடி இருக்கு, இதுக்கு கோடு வேணும். சரி, நான் பாக்குறேன். பாக்ஸ்ல ஏதாச்சும் இருக்கா? சரி, இல்ல, பாக்ஸ் காலியா இருக்கு, எந்த கோடும் இல்ல. பாரு, இங்க ஏதோ க்ளூ இருக்கு. 2 ஷின் ரிங்ஸ் பிளஸ் 3 ஷின் ரிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லணும். கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு. இந்த சேஃப திறக்க நாம சரியான பதில கண்டுபிடிக்கணும். பதில் 9ன்னு நினைக்கிறேன். எனக்கு 4ன்னு தோணுது. எப்படி 4 வரும்? இங்க அந்த நம்பரே இல்லையே. அப்படியா? சரி, தப்பா சொல்லிட்டேன் போல. காய்ஸ், 2 பிளஸ் 3 எவ்வளோன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ப்ளீஸ். எங்களுக்கு உங்க ஹெல்ப் வேணும். நாங்க லைவா உங்க கமெண்ட்ஸ படிப்போம். சரி, பதில் 5. தேங்க்ஸ் காய்ஸ். சரி, பாப்போம். 5ஆம் நம்பருக்கு கீழே 8459ன்னு பாஸ்வேர்ட் இருக்கு. சரி, 8 4 5 9ன்னு போடுவோம். ஓபன் ஆயிடுச்சு. நாம பணக்காரங்க ஆயிட்டோம். இது நக்கில்ஸோட டைமண்ட். இது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன். ஏய், நில்லு. இரு, நீ எப்படி இருந்தாலும் அவனை பிடிக்க முடியாது. சரி, ஓகே. பாருங்க காய்ஸ், இந்த பாக்ஸ்ல கடைசி பொருள் இருக்கு. இது ஏதோ லெட்டர். சரி, சீக்ரெட் பாக்ஸ கண்டிப்பா ஓபன் பண்ணுங்கன்னு எழுதி இருக்கு. நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. சூப்பரா இருக்குல. இந்த லெட்டரை நம்பலாமான்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா? இது ரத்தத்துல எழுதி இருக்கு. தெரியல. சரி, இன்னும் எவ்வளவு லைக்ஸ் வேணும்னு பாப்போம். காய்ஸ், இன்னும் ஒரு லைக் தான். அப்போ இந்த ஆரஞ்சு செயின் மறைஞ்சிடும். இப்போவே ட்ரை பண்ணுங்க. இது நிஜமாவே வேலை செய்யுது. பாத்தீங்களா காய்ஸ்? ப்ளீஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போதைக்கு ஷின் டெயில்ஸோட மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ணுவோம். காய்ஸ், இத பாருங்களேன். இந்த பாக்ஸ்ல இப்படி ஒரு மாடு இருந்துச்சு. இது எதுக்கு இங்க இருக்கு? டெயில்ஸ் ஒரு இன்ஜினியர். கண்டிப்பா ஷின் டெயில்ஸும் இன்ஜினியரா தான் இருப்பான். இது அவனோட கண்டுபிடிப்பா இருக்கும். பட்டனை தேடு. சரி. வாவ், சோப்பு குமிழிகள் சூப்பரா இருக்கு. நல்லா பாரு, இது சோப்பு குமிழிகள் இல்ல, இது ஏதோ வெள்ளையா இருக்கு. ஏன் இந்த குமிழிகள் பால் வாட அடிக்குது? அப்போ இது பால் தான். எவ்வளோ சூப்பர்! பால் குமிழிகள். இதுதான் டெக்னாலஜி. சரி, இந்த பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இத க்ளீன் பண்ணணும். சரி, பாப்போம். பாருங்க, இங்க ஏதோ பாக்ஸ் இருக்கு. ஷின் டெயில்ஸோட சீரியல் பாக்ஸ். இதுக்குள்ள சோனிக் உலகத்தோட ஏதோ ஒரு பொம்மை இருக்குன்னு எழுதி இருக்கு. சூப்பர்ல. சரி, ஓபன் பண்ணுவோம். காய்ஸ், இத பாருங்களேன். இது பிரேக்ஃபாஸ்ட் ரிங்ஸ். பார்க்க சோனிக் ரிங்ஸ் மாதிரியே இருக்கு. சரி, இதை எங்கேயாச்சும் கொட்டணும். டேபிள்ல வேணாம், தட்டுல கொட்டுவோம். சரி, அப்படியே செய்வோம். வாவ் காய்ஸ், நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். நமக்கு கோல்டன் சோனிக் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ரேர். வாவ், அவ்வளவுதான். சோனிக் பொம்மை நம்ம கிட்ட இருந்து ஓடிடுச்சு. நீ என்ன பண்ற? என்னது? சீரியல்ல பால் ஊத்த ட்ரை பண்றேன். சூப்பர், ஊத்து. சூப்பரா இருக்கு. பால் எப்பவும் உங்க கைக்கு எட்டும் தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ் கொஞ்சம் தரியா? கண்டிப்பா. சரி, இங்க வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இது எவ்வளவு டேஸ்டா இருக்கு. இங்க ஏதோ பாக்ஸ் இருக்கு. ஷின் டெயில்ஸ் படம் போட்டிருக்கு. காயின்ஸும் வரைஞ்சிருக்கு.
ஒருவேளை காயின் வேணுமோ? சரி, என்கிட்ட எங்கேயோ இருந்துச்சு. இதோ இருக்கு, ஒரு முழு பிட்காயின். சரி, இதை எங்கேயாச்சும் வைக்கணும். இங்க வைப்போம். டேல் செட்டி பாக்குறான். அவன் என் காயினை எடுத்துக்கிட்டான். இது உண்டியலா இருந்தா சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். காயின் இருக்கா? சரி, காயின் இல்லாம வச்சா இல்ல. ஹா, என்ன உன்னை ஏமாத்திட்டேன். எப்ஜன், நீ சாப்பிடுறத நிறுத்து. இங்க ஒரு பிரச்சனை. இங்கிருந்து ஓடிடுவோம். காய்ஸ், ஷின்டேல்ஸ் உண்டியல உடைச்சிட்டு இப்போ நம்மள தேடிட்டு இருக்கான். ஏய், என்ன பண்ற? இது என் சீரியல், தொடாத. என்ன பண்ற? இது ரொம்ப ஆபத்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒருவேளை அவன் போயிடுவான். வேலை செஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் பாப்போம். போயிட்டான் போல. ஆனா என் சீரியல் முடிச்சியும் சாப்பிட்டுட்டான். விடுடா, பாக்ஸ் காலியா இருக்கு. அப்போ நம்ம அடுத்த மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ணலாம். காய்ஸ், நம்ம கிட்ட ஷின் ஏமியோட மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸும் இருக்கு. ஆனா அதை ஓபன் பண்ண இன்னும் 1000 லைக்ஸ் வேணும். ப்ளீஸ், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு லைக் பண்ணுங்க. இல்லனா நாம செத்துடுவோம். ஆமா காய்ஸ், எங்க உசுறு இப்போ உங்க கையில தான் இருக்கு. அதனால ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. சரி, இப்போதைக்கு ஷின் ஏமியோட மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ணுவோம். இங்க ஏதோ பெருசா இருக்கு. காய்ஸ், பாருங்க, இது அனிமல் கேரியர். ஷின் ஏமியோட பெட்னு எழுதி இருக்கு. உள்ள ஏதோ இருக்கு. நாம இத ஓபன் பண்ண போறது இல்ல. ஏன்? கண்டிப்பா ஷின்னேமியோட பெட் ஒரு மான்ஸ்டரா தான் இருக்கும். நீ சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இத ஓபன் பண்ண வேணாம். பாரு, ஷின்னேமி வந்துட்டா. எங்க? அங்க யாரும் இல்லையே. இத ஏன் வெளியே எடுத்த? விடுடா, இது ஒண்ணும் மான்ஸ்டர் இல்ல. இது ஒரு பல்லி. ஆனா ஏனோ பிங்க் கலர்ல இருக்கு. இது எங்க ஓடிடுச்சு தெரியல. ஆனா இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சரி, ஓகே. பாக்க அது ஒண்ணும் ஆபத்தானதா தெரியல. உள்ள வேற என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, ஏதோ ஈ. இதோ அந்த பல்லி. சரி, அத பிடிப்போம். ஓடிடுச்சு. எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. சரி, பல்லி அவ்வளவு ஆபத்தானது இல்ல. அதுவும் இல்லாம நமக்கு ஈய பிடிச்சு தரும். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, இங்க ஹார்ட் ஷேப்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுவும் பிங்க் கலர்ல. ஷின் ஏமி கிட்ட இருந்து ஷின் சோனிக்குன்னு எழுதி இருக்கு. ஒருவேளை அவ இப்படிதான் லவ் ப்ரொபோஸ் பண்ண நினைக்கிறாளோ? ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். அடடே! ஓ, பாருங்க, உள்ள ஏதோ பேப்பர் இருக்கு. சரி, அத பிரிச்சு பாப்போம். ஹா ஹா ஹா, மாட்டிக்கிட்டான். இது ஒரு பிராங்க். ஷின் ஏமி ஷின் சோனிக்கர் பிராங்க் பண்ண நினைச்சாடா. அவங்களுக்குள்ள லவ் இருக்குல்ல. ஒருவேளை மான்ஸ்டர்ஸ் இப்படிதான் லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாங்களோ? இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. சரி, வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இங்க இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இது ஷின் ஏமியோட ஸ்லைம். ஓபன் பண்ணுவோம். ச்சீ, என்ன நாத்தம். அழுகுன மீன் மாதிரி நாறுது. ஒருவேளை உள்ள ஏதாச்சும் ஒளிச்சு வச்சிருக்காங்களா? அத வெளியே எடுப்போம். சரி, ஐயோ, எனக்கு இப்போ வாந்தி வந்துரும். இங்க ஒண்ணும் இல்ல. ச்சீ. காய்ஸ், பாருங்க, ஸ்லைம் ஒரு கொஸ்டின் மார்க்கா மாறிடுச்சு. ஒருவேளை நாம சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ணணும்னு இது ஒரு க்ளூவா இருக்குமோ? அப்படிதான் இருக்கும். பாரு, ஸ்லைம் வெளிச்சம் தர ஆரம்பிச்சிடுச்சு. அது ஷின் ஏமி பொம்மையா மாறிடுச்சு. சரியா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க தான் ஆடுறீங்க. இவங்கெல்லாம் எங்க ஓடுறாங்க தெரியல. பை த வே, காய்ஸ், இந்த பாக்ஸ் காலியா இருக்கு. சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ்ல இன்னும் எத்தனை லைக்ஸ் பாக்கி இருக்குன்னு பாப்போம். காய்ஸ், இன்னும் ஒரே ஒரு லைக் தான் பாக்கி. ப்ளீஸ் அத போடுங்க. அப்போதான் நம்மள அவங்க சாப்பிட மாட்டாங்க.
காய்ஸ் இது ஷின் சோனிக் எக்ஸி, சோனிக்கோட ரொம்ப மோசமான வெர்ஷன். எல்லாரும் ஏன் இந்த பாக்ஸ ஓபன் பண்ண சொன்னாங்க? இது ரொம்ப பயமா இருக்கே. இது ரொம்ப ஆபத்தா இருக்கும், ஆனா உங்களுக்காக நாங்க இதை ஓபன் பண்றோம். காய்ஸ் இங்க ஏதோ ஒரு சிவப்பு பட்டன் இருக்கு. ஷின் சோனிக் எக்ஸியோட ஷின் மான்ஸ்டர்ஸ் அழைப்புன்னு எழுதி இருக்கு. அதாவது இந்த பட்டனை அழுத்துனா எல்லா ஷின் மான்ஸ்டர்ஸும் இங்க வந்துடும். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அப்பாடா, நல்ல வேளை இதெல்லாம் வெறும் பொம்மைகள் தான். மிஸ்ட்ரி பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, இங்க ஏதோ ஒரு பாட்டில் இருக்கு. ஷின் மான்ஸ்டர்ஸ்க்கான யூஸ்ஃபுல் ஸ்ப்ரேன்னு எழுதி இருக்கு. அப்போ இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பொருள். இது ஷின் மான்ஸ்டர்ஸ சாதாரணமா மாத்திடும். வாங்க காய்ஸ், நான் உங்களை காப்பாத்துறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏதோ தப்பா நடக்குது, ஓடுங்க. ஷின்சோனிக் எக்ஸி வேணும்னே தான் இந்த ஸ்ப்ரேய பாக்ஸ்ல வச்சிருக்கான். இது ஒரு ட்ராப், நாம அதுல மாட்டிக்கிட்டோம். காய்ஸ் அவங்க நம்மள பாக்குறதுக்குள்ள ப்ளீஸ் இந்த வீடியோவை இல்லனா இந்த வீடியோவை பாருங்க. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல நாங்க சாகுற நிலைமைக்கே போயிட்டோம். அவங்க நம்மள பாத்துட்டாங்க, ஓடுங்க.